வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். உங்களுக்கு நான் வணக்கம் வியூவர்ஸ் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேங்க நிறையா பேர். அதான் ரெண்டு பேர் மாத்திரம் ரொம்ப கத்துறீங்கன்னு பரவாயில்ல, ஆனால் மெஜாரிட்டி யார் சொல்கிறாங்க, அதனால் உங்களுக்காக வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாலை பச்சை காயில் இந்த வாழைப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று அந்த இது போட்டேன் இல்லையா, சிப்ஸு. இன்றைக்கி இந்த வாழைப்பூவை நறுக்கலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே வதக்கி அரைச்சிடலான்னு. நறுக்கணுன்னா ஒன்றும் பாதியாக நறுக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வாழைப்பூ தொகையலுக்கு வறுக்க போகிறோம். ஒரு 5-6 மிளகா. ஆக்சுவலாக வெறும் உளுத்தம்பருப்பு போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வறுக்கலாம், வறுத்து அரைக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வெறும் காயை மாத்திரம் தான், மாலை பச்சை காய் யூஸ் பண்ணுறேன். அதனால் உளுத்தம்பருப்பு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன்னு இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பருப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதாவது 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மிளகா ஒரு 5-6 வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், மோர் சாத்துக்கும் தொட்டுக்கலான்னு. சப்போஸ் மிஞ்சதுன்னா நைட்டு தோசை வாக்குறோன்னா அதுக்கும் தொட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தால், மாலை பச்சை காய்கறிகள் என்னென்ன அப்படின்னா, ஆக்சுவலாக துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு மாத்திரம் கூட யூஸ் பண்ணி சமைக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம டெய்லி அதே பண்ணால் பசங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்கன்றதுனால நான் துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ வறுத்தாச்சு. வறுத்த பிறகு நான் இந்த பூவையும் வதக்கி நான் தொகையில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னை போர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் நான் இந்த பூவை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு விட்டுறேன். அப்புறம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய ரசம் என்ன ரசம் அப்படின்னிங்கன்னா, நான் இதையும் அரைச்சிடுறேன். இதை அரைக்கும்போது இதையும் அரைச்சிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி மிளகா ஒரு 4 மிளகா ஊற போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 4 மிளகா ஊற போட்டிருக்கோமா. இந்த தண்ணியை இதில் ஊற்றுறேன் பாருங்கள். சீரகம் ஊறி இருக்குது, அதில் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். துவரம்பருப்பும் சீரகமும் ஊறி இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அரைக்கணும், வெறுமூணாக அரைக்கணும். மிளகா, புளி, துவரம்பருப்பு, சீரகம். இதில் மிளகு பச்சை மிளகு போட்டாலும் சரி, கடைசியில் கொதிக்கும்போது மிளகு பொடியும் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். துவரம்பருப்பு, சீரகம், புளி, மிளகா எல்லாம் ஊற போட்டிருக்கேன். இதை ஒரு 1/2 hour ஊறின உடனே, அதாவது துவரம்பருப்பு நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகா ஒரு 4, இவ்வளோண்டு புளி போட்டிருக்கேன். இதை நல்லா வெறுமூணு அரைச்சி தண்ணியில் நல்லா கரைச்சி எவ்வளோ தேவையான ரசமோ அவ்வளோ கொதிக்க விடணும். கொதிக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு தாளித்து கொட்டும்போது, நெய்யில் தாளித்து கொட்டும்போது கடுகும் பெருங்காயப்பொடியும் போட்டு தாளித்து கொட்டினோன்னா நம்மளோட அரைச்சி விட்ட ரசம் ரெடி. ஆக்சுவலாக இது பச்சையாக நம்ம ஊற போட்டு அரைக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரசம் பண்ணணும் அப்படின்றதுனால இது பருப்பு ரசம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா துவரம்பருப்பு ஊற போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வறுத்து அரைக்கிற ரசத்தை விட ஊற வச்சு அரைக்கிற ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வறுத்து அரைக்கிற ரசத்தில் தனியாலாம் போட்டேன். இதுக்கு தனியா வேண்டாம். சில பேர் போடுவா, நான் இதில் தனியா போடுறதில்ல. வெறும் சீரகம், துவரம்பருப்பு, மிளகா ஊற வச்சு அரைக்கிறது தான் என்னோடய ஸ்டைல்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல. எனக்கு எப்படி எங்கள் ஆற்றுல எப்படி டேஸ்ட்டு பிடிக்குதோ நான் அந்த மாதிரி தான் சமைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அந்த ரசம் ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா ஒரு வேளை தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் பையன் கொஞ்சோண்டு தான் நைட் சாப்பிடுவான். அவனை நம்பி நாங்கள் டிஃபன் சாப்பிட்றோன்னா அவனை நம்பி சமைக்க முடியாது. அவன் ஏதாவது புதுசாக வேணும்னுவான். நான் பசங்க இல்லை, சின்ன பசங்க இல்லை, அதனால நம்ம அவளை குறை சொல்ல முடியாது. இப்போ வாழைப்பூ நல்லா வதங்கினோடனே நான் கருவேப்பிலையும் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். கொஞ்சம் புளி ஏற்கனவே காமிச்சிட்டேன் நான், இந்த அளவுக்கு புளி போட்டால் போதும். உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். உப்பும் போட்டாச்சு. உப்பு கொஞ்சமாக பருப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பூ அவ்வளோ உப்பு தாங்காது. ஸோ பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு தான் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டாலே போதும், தாராளம்.
ஸோ இது நல்லா வதங்கட்டும். இதையும் அரைச்சிட்டு ரசத்துக்கும் நான் அரைச்சிட்டு திருப்பியும் வரேன் நான். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை போய் அரைச்சின்னு வரேன், இதையும் அரைச்சின்னு வரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தொகையில் கொஞ்சம் தளர அரைச்சின்னு வந்திருக்கேன். ஏன்னா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டேன். ஸோ நம்ம தொகையில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரசம் நான் ஊற போட்டதை காமிச்சேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, பருப்பு ரசம் மாதிரி சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுறேன், கருவேப்பிலை போட்டுட்டு இதை கொதிக்க விட்டுட்டோன்னா நம்மளோட ரசம் ரெடி. ஸோ நான் அதை வந்து கொதிக்கிறது இந்த பக்கம் போட்டுட்டு எப்பவும் போல் உங்களுக்கு அடுத்தது என்னன்றதை காமிச்சிடுறேன். இப்போது நமக்கு என்னென்னா எண்ணெய் காஞ்சிடுத்து. எண்ணெய் காஞ்ச உடனே நான் இங்கே வந்து சேனக்கிழங்கை வந்து லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் புளி போட்டு ஏன்னா காரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ராப் புளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடித்து. இதை நான் எண்ணெயில் பொரிக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வெந்தால் போகிறோம், இப்படி அமுங்கினா அமுங்கணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நான் போட போகிறேன். போட்டுட்டு பொரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுடணும் நீங்கள், ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ உப்பு போட்டுட்டு சேனக்கிழங்கு சிப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையே நீங்கள் வெரைட்டிஸில் வந்து நீட்டாக நறுக்கி பண்ணலாம், ஸ்கொயராக நறுக்கி பண்ணலாம், உங்கள் சாய்ஸு. இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான மஞ்சப்பொடி போடலை, நான் மறந்துட்டேன், அதை போட்டுடுறேன். மஞ்சப்பொடி போட்டுறேன். அது வந்து கொதித்த உடனே அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரசம் போட்டிருக்கேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரசம் உண்டு, எங்கள் பெரியம்மா அடிக்கடி பண்ணுவாள் இந்த ரசம். முடியலன்னா டக்குன்னு எல்லாத்தையும் ஊற போட்டு அரைச்சி ரசம் பண்ணுவான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த ரசம் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் காய் வச்சுருக்கேன், அவரைக்காயோ புடலங்காயோ, அதை நான் பண்ணிடுறேன். அதை காமிக்க போகிறது இல்லை, ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது, 2 காய். அதுக்கு ஏற்கனவே காய் பண்ணுறதை காமிச்சிட்டேன். ஸோ இது நல்லா மொறுன்னு ஆகும், இப்படி சத்தம் வரும், அந்த அளவுக்கு இது பொரியணும். இன்னும் பாருங்கள், ஓசை அடங்கலை, இல்லைன்னா நான் உங்களுக்கு சட்டுன்னு இது காமிச்சு விட்ருவேன். ஓசை அடங்கிச்சுன்னா எடுத்துட்டா போட்டாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ரசமும் இங்கே ஜம்முன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நெய்யில் தாளித்து கொட்டிட்டோன்னா ரசமும் ரெடி. ரசத்தில் இந்த மாதிரி கருவேப்பிலை ஆறுக்கு இருந்ததுன்னா அதை போட்டுட்டு கொதித்த உடனே எடுத்து வெளியில் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடுறேன் நான், ஏன்னா அந்த வாசனை அதில் இறங்கிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் பிச்சு போடலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கும் போது போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். அதுக்காக தான் ஓசை அடங்கினா தான் இது எடுக்கணும். பாருங்கள், ஓசை ஓரளவுக்கு தான் அடங்கியிருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், சரியா? செம்மையாக இருக்கும். சிப்ஸு எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஓசை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்போ தான் மொறுன்னு கிறிஸ்பியாக வரும், சரியா? இங்கே பாருங்கள், ரசம் மொத்தம் வேகமாக பொலன்னு கொதித்து பொங்கி வந்துடும்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது இறக்கிட வேண்டியது தான். நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய்யில் தாளித்து கொட்டிடணும், அவ்வளோதான். சேனக்கிழங்கு சிப்ஸு, இது என்னது, இது தொகையல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ரசமும் காமிச்சிடுறேன். சரி, இதை பாருங்கள், நம்ம ரசம் ரெடி, சரிங்களா? அவ்வளோதான். ரசமும் சூப்பராக கெட்டியாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். ஸோ இன்றைய சமையல் ஓவர். வாழைப்பூ வந்து முத்தினது இருந்ததில்ல, அந்த மேலே இருக்கிறதெல்லாம் நேற்று சிப்ஸ் போட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் இலசாக இருக்கிறத எடுத்து தொகையில் அரைச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொகையில் அரைச்சிக்கோங்க. தொகையில் சிப்ஸு ரசம். இன்றைய சமையல் ஓவர். நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது போட சொன்னீங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா ஈவினிங்கில் எனக்கு டைமே இருக்கிறது இல்லை, அது உடனே சூடாக எல்லோரும் சாப்பிட்ணுன்றதுனால வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக ஏதாவது எடுத்து போடுறேன் நான். பாருங்கள், உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இதை பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்கணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும். இட் இஸ் எ டானிக் ஃபார் மீ. கமெண்ட்டு தான், ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னை பூஸ்ட் பண்ணோம். இட் இஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்,
ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.